நல்ல வீடியோ பண்ணிக்கிறேன். காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்பொரு குரல் கொடுத்தாலும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் இழுத்து உழைப்போம், மக்களுக்காக உழைப்போம் என்று சொல்லுங்க, என்னையும் சேர்த்து சொல்லுங்க. நம்ம மக்களுக்காக உழைக்க தான் வந்திருக்கோம். எந்த விதமான நம்ம எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் மக்களுக்கு உழைக்க மட்டுமே வந்திருக்கோம். இன்னும் ஓராண்டு காலமே இருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. அதுவரை அடிப்பட்ட மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காகவும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தலைவர் தளபதி அவர்கள் சொல்படி இனி கரூர் மாவட்டத்தில் அடிப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு முக்கிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். எங்கே ஒரு அடிப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதில் தமிழக வெற்றி கழகம் முழுமையாகவும் முழு ஈடுபாடும் இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கடந்த 30 ஆண்டு காலமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு, தலைவரின் பின்னால் நாங்கள் இருந்த வளர்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முக்கியம் சொல்ல வேண்டும் என்றால் ஊடக நண்பர்கள். அந்த ஊடக நண்பர்களும் வரும் காலகட்டங்களில் எங்களுடன் உடனிருந்து பயணித்து எங்களிடம் இந்த குறைகள் நிறைகளை எங்களிடம் சொல்லி நாங்கள் ஏதாவது தவறு செய்தால், ஏன்னா எல்லாருமே கழகத்திற்கு புதியதாக வந்தவர்கள், ஒரு மக்களை எங்களால் அடிபட்டு மக்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச கைகாசை போட்டு செஞ்சு வந்தவங்க, எப்படி நம்ம செய்யணுங்கிற சில மக்களுக்கு, சில நண்பர்களுக்கு, சில தோழர்களுக்கு தெரியாமல் ஏதாவது தவறுதலாக செய்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் அதை எங்களுக்கு எடுத்துக்கிட்டு இது மாதிரி செய்ய வேண்டும், இது மாதிரி செய்ய வேண்டும், நீங்களும் கருத்துக்களை கூறி எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொண்டு கரூர் பொதுமக்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கும் எங்களையும் எங்கள் தோழர்களையும் கரூர் பொதுமக்கள் அனைவரும் நல்வழிப்படுத்தி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை அரியணையில் ஏற்றி முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்று ஒரே அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அங்க போய் ஒவ்வொரு ஒன்றியமா நீங்களே கூட வந்துருங்களா?
இதில் தாண்டி பின்னாடி ஜன்னல் மறைக்காத பெட்ஷீட் மாதிரி ஸ்டாப் போடுங்க. போடு மாலை போடுங்க. அது தூக்காங்க. மேற்கு மாவட்ட தலைவர் மீபி மதியான அவர்களுக்கு கேட்க விட்ட மாதிரி ஆயிட போகுது. லேடிஸ் இந்த வரச்சுங்க